நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பண்டிகை நாட்களில் ஏழை எளியோரையும் நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் நாலுமாவடியிலும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும், நாம் ஆதரித்து வரும் புதுவாழ்வு மைய குழந்தைகளுக்கும் புத்தாடைகள், கிறிஸ்துமஸ் வெகுமதிகளோடு அறுசுவை உணவு வழங்கி உங்கள் சார்பாக அவர்களை மகிழ்விக்க இருக்கின்றோம். மேலும் சென்னை, மதுரை, திருச்சி போன்ற மாநகரங்களில் தெருவோரத்தில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கிறிஸ்துவின் அன்போடு கிறிஸ்துமஸ் வெகுமதியும் வழங்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான நன்கொடைகளை தாராளமாக வழங்கி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முன் வாருங்கள். 20,000 பேருக்கு புத்தாடை, கிறிஸ்துமஸ் விருந்து மற்றும் கிறிஸ்துமஸ் வெகுமதி வழங்கிட ஒரு நபருக்கு 1000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியோரை நினைத்திடுங்கள். நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம்: ஜிபே மூலமாக அனுப்ப 70947777781. UPI ID மூலமாக அனுப்ப New Life SOC@SBI. For forging contributions +918903835315. மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது செக் அல்லது டிடி மூலமாகவோ அனுப்ப விரும்பினால் நியூ லைஃப் சொசைட்டி என்ற பெயரில் அனுப்பவும். ஆன்லைன் மூலமாகவும் நன்கொடைகள் அனுப்பலாம். www.newlifesociety.in. உங்கள் நன்கொடைகளுக்கு ATG வருமான வரி விலக்கு உண்டு. எங்கள் முகவரி: பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட சேர்ந்து துதித்து பாடுவது, ஜெபிப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் இயேசு உடைக்கிறார் குடும்பத்திலிருந்து உங்கள் குடும்பத்தோடு இணைந்து துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் பாருங்கள், சுரமண்டலம் வந்திருக்குதா? சுரமண்டலத்தோட பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். பைபிளில் சொல்லியிருக்கிற சுரமண்டலத்தை வாசித்தாங்கன்னு அதுதான். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த அருமையான குடும்பத்தார் ஊழியம் செய்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களில் இந்த சுரமண்டலத்தை வைத்து தான் பாட்டு பாடி கர்த்தரை துதித்து ஆராதிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இசைக்கருவி இந்த சுரமண்டலம் தான். ஏன்னா பைபிளில் இருக்கிற பரலோகத்தில் கூட சுரமண்டலம் இருக்கிறாரு. சுரமண்டலத்தை அவங்க வாசித்த போது, கர்த்தரை துதித்த போது அந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதையெல்லாம் பைபிளில் பார்க்கிறோம். இப்போ அந்த சுரமண்டலத்தை நம்முடைய அருமை பிள்ளைகள் வாசித்து 2 பாடல் பாட போகிறாங்க. சேர்ந்து பாட போகிறோம். நீங்கள்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா? பாருங்கள், சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடலாம். முதல்ல என்ன பாட்டு பாடலாம்? முதல்ல கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யாரு தானே? ஓகே, அந்த பாட்டு பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தாவே தேவர்களில்.
உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார் உண்டு இந்த உலகத்தில்? அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. அவர் நிகரற்றவர், ஒப்பற்றவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? சரி, இன்னொரு பாட்டு பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் வீட்டில் ரெடியாக இருக்கீங்களா? கைத்தட்டி சேர்ந்து பாடுறீங்களா? ஆமாம். இந்த இசைக்கருவியை பார்த்து மயங்கிட்டீங்களா? அப்படியே சத்தம் நல்லா வருதில்ல? ரொம்ப வித்தியாசமான ஒரு அருமையான இசைக்கருவி. நம்ம எல்லாம் சேர்ந்து கரந்தட்டி இன்னொரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு சொல்லு நீ? தேவா எதினால் விசேஷித்தவன். நாம் இதனால் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதா விசேஷம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? தெரிந்த பாட்டு தானே, எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமா பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நாம் விசேஷமானவர்கள், நீங்க விசேஷமானவர்கள், உங்க குடும்பம் விசேஷமானது. எதனால விசேஷம்? வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அதான் விசேஷமே. நம்முடைய ஜபத்துக்கு கவனமாக கேட்டு பதில் தருகிறார், அற்புதம் செய்கிறார். நம்ம வீட்டில் நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்மை வழி நடத்துகிறார், அதுதான் விசேஷம். அப்படி ஆண்டவர் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறார்னா எப்படி அறிந்து கொள்ளுவது? இப்போ ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையாக ஒரு குடும்பத்தில் என்ன நடந்தது? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை. கணவர் குடிக்கிறாரு, மகன் குடிக்கிறான், எங்கள் குடும்பத்தில் மாதிரி ஒரு பாவ காரியத்தில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க, விட முடியலன்னு சொல்கிறாங்க என்னை. ஆனால் ஒரு குடும்பம் சென்னையில் சீனிவாசன் என்கிற ஐயா, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அது எதனால் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதை நீங்கள் சாட்சியாக கேட்க போகிறீங்க. அதுக்கு பிறகு நான் வசனத்திலிருந்து சொல்லி செபிக்க போகிறோம். பார்க்குறீங்களா? முதல்ல அதை பாருங்கள். என் பேர் சீனிவாசன். நான் சென்னையில் புதுப்பேட்டையில் இருக்கிறோம். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. மூத்த மகளுக்கு திருமணமாகி அவளுக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க. என்னோடய சின்ன பிள்ளை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறான். நானும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இயேசு அறியாத குடும்பத்தில் சேர்ந்தவன். எனக்கு 16 வருஷமாக அந்த குடிக்கு அடிமையாக நான் இருந்தேன். நான் இந்த குடி மாத்திரம் இல்லை, எனக்கு பார்க்க போகிறது, பீடா போகிறது, இந்த மாவா போகிறது, இப்படிப்பட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. காலையில் ஒரு 11 மணிக்கு குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அங்கே பசங்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்பப்போ போய் கடைக்கு போயிட்டு ஒரு பாதி ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் பாட்டில் நான் குடிப்பேன். குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு திருமணம் ஆன பிறகு கூட அந்த குடிப்பழக்கத்தை நான் விடலை. என் மனைவி கூட என்கிட்ட இது வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து நான் வெளியே வரணுன்னு எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க உண்டு. என்னை ஏன் இப்படி குடிக்கிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன்னு என்னை ஒரு நாள் கூட சண்டை போட்டதே கிடையாது என்கிட்ட. எனக்காக உட்காந்து அழுது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனையோ நாள் இரவு நேரத்தில் அவங்க தூங்குறதே கிடையாது. முழிப்பு பார்க்கும்போது கூட அவங்க உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த குடியிலேருந்து அவர் வெளியே வரணும், அவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அழுதுன்னே இருப்பாங்க. நான் நிறைய வாட்டி அதை பார்த்துருக்குறேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு 2007 வருஷத்தில் எனக்கு 2 கிட்னி பாதிக்கப்பட்டுச்சு. டாக்டர்கள்லாம் என்னை கைவிட்டாங்க. ஆனால் என் மனைவி மாத்திரம் பக்கத்தில் உட்காந்து எனக்காக இரவும் பகலமாக அழுது ஜெபிச்சுன்னு இருந்தாங்க. இயேசு மேலே ஒரு உறுதியாக இருந்தாங்க. என் மனைவி கண்ணீரோடு ஜெபிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு கரம் என்னை தொட்டுது. அந்த கரம் என்னை தொட்டதுனால அந்த நேரத்துலேயே என்னோடய உடம்புல ஏதோ என்னை விட்டு ஏதோ வெளியே போன மாதிரி ஒரு சூழ்நிலை. என் உடம்பு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. அதனால் மறுநாள் டாக்டருக்கு என்னுடைய கிட்னி திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. இந்த ஸ்கேனில் 2 கிட்னியும் நார்மல்னு வந்தது. டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அன்றைக்கே இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். குடிப்பழக்கத்தை விட்டேன், பான் பராக விட்டேன், அந்த மாவா போகிறத விட்டேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். எங்கள் குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு காரணம் எங்கள் அம்மாவனுடைய கண்ணீர் ஜபம்தான். அவங்க இரவும் பகலும் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபிச்சதுக்கான பலன் தான் இப்போ நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். 2வது எங்களுடைய குடும்ப ஜபம். இதுக்கு முன்னாடி ஜெபிப்போம், ஆனால் ரெகுலராக ஜெபிக்க மாட்டோம். இந்த லாக்டவுனில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மோகன் அங்கிள் குடும்ப ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தினமும் சொல்லுவார். குடும்ப ஜபம் பண்ணால் எவ்வளோ நன்மைகள் வரும்,
குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லதுனால ஜெபிக்கலாம் வாங்க பார்த்ததுலேருந்து இந்த லாக்டவுனில் ஒரு நாள் தவறாமல் லேட் ஆனாலும் கூட வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு குடும்ப ஜெபத்தில் உட்காந்துடுவோம். ஒரு பாட்டு பாடி பைபிள் வேத வாசனை இப்போ வாசித்து 3 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி தேசத்துக்காக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜெபிப்போம், ஆனால் ஏதோ தானே ஜெபிச்சுட்டு விட்டுடுவோம். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மோகன் அங்கிள் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபிப்பார். அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தேசத்துக்காக ஜெபிச்சா என்னென்ன பலன் வரும்னு அங்கிள் சொல்கிறத வச்சு ஒரு நாளும் நாங்களும் தேசத்தில் என்னென்ன நடக்கிறது அதெல்லாம் வச்சு நாங்கள் தேசத்துக்காக டெய்லியும் ஜெபிச்சுட்டு வந்தோம். இப்படியெல்லாம் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் இந்நாள் வரைக்கும் எங்கள் ஃபேமிலியை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சரி, நீங்கள் சாட்சியை பார்த்தீங்கல்ல, இந்த சாட்சி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த ஐயா மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தாங்க, விட முடியல, குடும்ப பாதிப்பு. மனைவி எப்படி இருந்தாங்க? சண்டை போட்டாங்களா? கணவர்கிட்ட சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, ஜெபம் பண்ணினாங்க, கண்ணீர் விட்டு அழுதி ஜெபித்தாங்க. என் கணவர் ரட்சிக்கப்படணும், இந்த பாவத்தை விடுதலை பெறணும், இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி அந்த ஐயாவை தொட்டு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்களேன். யாத்திராகமம் 20 அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் தூரத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றார் 22ஆம் வசனத்தில், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன், அந்த சத்தத்தெல்லாம் கேட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பாடுவது, அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவது, அவருடைய நாமத்தினாலே ஜெபங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, அந்த இடத்துல இயேசு வருவார். அவரை வந்து ஆசீர்வதிப்பாராம். அதான் சொல்கிறார், உங்களிடத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டுக்குள்ளே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ தொழில் செய்கிற இடத்துல நானே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? பாருங்களேன், அந்த சகோதரர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடும்பமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் அவருடைய மனைவி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தின் நிமித்த ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார், அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார், அவங்க மத்தியில் வந்து அவங்களை ஆசீர்வதித்தார், பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து மகிழ பண்ணிவிட்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாராவது பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் அவங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தருவார். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எத்தனை குடும்பங்கள் கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைகள் குடிக்குதுன்னா மனவேதனையில் கண்ணீரோடு இருக்கிற பெண்கள், அவங்களுக்காக பாரம் எடுத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இயேசு வந்து கட்டாயம் ஆசீர்வதித்து அற்புதம் செய்வார். அது மாத்திர தினந்தோறும் இந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர் ரெகுலராக தினந்தோறும் ஜெபித்ததுனால தான் இயேசு வந்து அற்புதம் செய்ததை பார்க்க முடிந்தது. நீங்கள் தினமும் குடும்பமாக ஜெபிக்கணும். ஒரு 15 நிமிஷம் தான் ஆக போகுது. 2 பாட்டு, ஒரு வசனம், ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும், ஒருவர் ஜெபிக்கலாம். உங்களுக்காகவும் கிராமம், உங்களுடைய தெருவில் உள்ளவங்க, சபை ஊழியர், நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறது, மிஷனரிமார்கள், அவங்களுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பது, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் எப்போவுமே உங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருந்து நடத்துவார். உங்களுக்காக நாங்கள் 4 மாவடியில் ஜெபம் செய்வோம். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம்னு கர்த்தர் ஏற்படுத்தி நாங்கள் இந்த குடும்பங்களுக்காக தினமும் நம்முடைய ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.
இதுக்கு காணிக்க தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை, கட்டணம் கிடையாது, எல்லாம் இலவசம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். ரெகுலராக உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணால் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போது நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதற்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் பங்காளராய் சேருவதற்கு விரும்பினா உடனே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க ஃபோன் நம்பர் போடுவாங்களா, ஃபோனில் பேசி குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் முகவரிக்கு இப்படி ஒரு கவர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த ஜெபத்தை பற்றின விவரம். குடும்ப ஆசீர்வாத ஜெபம் அப்படின்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அதெல்லாம் இதில் இருக்கிறது. 2வது, ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை நீங்கள் நிரப்பி அனுப்பணும். குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர், உங்களுடைய பேர், முகவரி, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க, குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிறவங்க, பெரியவங்க, அந்த விவரத்தை எழுதி அப்புறம் ஜெப குறிப்பு பின்னால் உங்களுக்கு என்ன காரியத்துக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கணும் அது ஜெப குறிப்பு எழுதணும். ஒரு ஃபோட்டோ ஒட்டுவதற்கு இடம் இருக்கிறது. ஃபேமிலியாக குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டி இதுதான் எங்கள் குடும்பம், இந்த குடும்பத்துக்கு ஜெபிங்கன்னு அனுப்பிட்டீங்கன்னா நம்முடைய ஜெப குழுவில் நம்ம தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள ஒரு ப்ரௌன் கவர் இருக்கிறது. இந்த கவர் இந்த ஃபார்மை நீங்கள் நிரப்பி அனுப்புவதற்கான கவர். இதை நிரப்பின பிறகு இந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சுட்டா போகிறோம். கரெக்டாக இந்த கவருக்குள்ளே 2ஆக மடித்து அப்படி தான் வரும். அப்படியே நீங்கள் வச்சு ₹5 ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும். தகுதியான ஸ்டாம்பு ஓட்டினா தான் கிடைக்கும், எல்லாட்டாக்கி கிடைக்காது. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு நீங்கள் ஸ்டாம்பு ஓட்டி அனுப்பிடுங்க. எங்களுக்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு நாங்கள் பதில் கடிதம் அனுப்புவோம். சில எப்படிலாம் ஜெபிக்கணும் வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லப்படும். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படும், குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் என்று. எனி டைம் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள அந்த நம்பரை பயன்படுத்துங்க. அப்போது நாங்கள் உடனே உங்களுக்கு பதில் கொடுக்க அது ஏதுவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்ன மத்தியில் இறங்கி உங்கள் வீட்டில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் மூலமாக உங்களுடைய தெருவே ஆசீர்வதிக்கப்படணும், கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். உங்கள் காரியத்துக்காகவும் கடைசியில் ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கணும், எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுடைய ஜெபத்தை கேட்குறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து எங்கள் வீட்டில் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதிக்கிறோப்பா. நீர் விரும்புகிறபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். அவங்க மத்தியில் நீங்கள் அவங்களை தொட்டு ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபிக்கிற எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும், உம்மை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறியணும். ஆண்டவரே, இன்னும் பாவத்தில் சாபத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கிராமத்தில் இருக்கிற மதுபானம் அருந்துகிற சகோதரர்கள் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அடையணும், குடும்ப மகிழ்ச்சியாய் மாறும்படி அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களை சந்திங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் கடை மூடப்படணும், இந்த மதுபான பழக்கத்தை பெருக பண்ணுகிற இந்த டாஸ்மாக் கடை மூடப்படணும். எங்களுடைய அதிகாரத்தில் உள்ளவங்களோட பேசுங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாடு முழுவதிலும் ஆவியானவர் ஊற்றப்பட எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவர்களை சந்தியும் ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்களுடைய சபை ஆசீர்வதியும், எங்களுடைய பாஸ்டர் போதகர் அவங்களை ஆசீர்வதித்து எங்கள் சபை ஊழியங்களை பெருக பண்ணுங்களுடைய சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். இந்த
தேவைகளை சந்தியும். இதில் எங்களுக்கு அற்புதம் செய்யும். கடன் பிரச்சனைகளை மாற்றும், வறுமைகளை மாற்றும், வேலைக்கு வழி திறந்து தாரும், வியாதிகள் எல்லாம் விலகட்டும். எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். சத்துருடைய வல்லமை நுழையாதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ ஜெபத்தை கேட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Dr. Alvin and family, Kanyakumari. யோவான் 1:50 படி இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. Sister Malar Vidi and family, Madurai. ஏசாயா 54:13 படி உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. Brother Godwin and family, Madurai. யாத்ராகமம் 20:24 படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Vino and family, Chennai. என்னாகமம் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். Brother Sam and family, Kanyakumari. உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Chandramogan and family, Salem. யோவேல் 2:21 படி பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942224661. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.